ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐபிபிஎஸோட அட்மிட் கார்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நவம்பர் 22-23 எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ எக்ஸாமுக்கு என்னென்ன திங்ஸ்லாம் கேரி பண்ணிட்டு போகணும், என்ன பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போகணும், என்னென்னலாம் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ ஐபிபிஎஸோட அஃபிஷியல் வெப்சைட்குள்ளே நம்ம போய்க்கலாம். போனால ஃபஸ்ட் பேஜ் இப்படி தான் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு நமக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இப்போ அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்மளோட கால் லெட்டரோட க்ளோசர் டேட் வந்து 23/11/2025. ஸோ அதுக்குள்ளே எல்லாருமே வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருங்க. அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தால் நமக்கு இந்த லாகின் டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணுற பேஜ் காட்டும். அதில் நீங்கள் ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், உங்களுக்கு ஒரு ஐபிபிஎஸ் தரப்புலேருந்து ஒரு மெசேஜ் வந்திருக்கும். அதில் இருக்க ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பாஸ்வேர்ட் கேட்குது. அது நம்மளோட டேட் ஆஃப் பர்த் தான். இப்போது வந்து எக்ஸாம்பிளுக்கு என்னோடய டேட் ஆஃப் பர்த் வந்து 20/12/2001 அப்படின்னா 20 ஒரு /12/01 அப்படின்னு தான் கொடுக்கணும். லாஸ்ட்டில் 2001ன்னு கொடுக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு என்டர் கேப்சாவில் அவங்க என்ன கேப்சா கொடுத்துருக்காங்களோ அதை ஃபில் பண்ணிவிட்டு லாகின் ஐடியை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களுக்கான ஆல் டிக்கெட் அங்கே வந்து ஓப்பன் ஆகிடும். இப்போ அதில் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா? இப்போ அதில் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்துருக்காங்க. அதுவும் உங்கள் ரோல் நம்பரும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கேண்டிடேட்ஸ் நேம், நம்மளுடைய நேம் கரெக்டாக இருக்கா பார்த்துக்கோங்க, ஸ்பெல்லிங் எல்லாம். அப்புறம் எக்ஸாம் டேட் என்றைக்குன்னு கொடுத்துருப்பாங்க. ரிப்போர்ட்டிங் டைம் எத்தனை மணிக்கு நம்ம வரணும்னு கொடுத்துருப்பாங்க. அதில் நம்மளோட எக்ஸாமோட வெனியூ இருக்கும், அதுவும் பார்த்துக்கோங்க. உங்களோட ஃபோட்டோ எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த பேஜில் வந்து இந்த ஹேண்ட் ரைட்டிங் சாம்பிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்களே, அதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு நான் படிக்கிறேன். ஐ ஹவ் பவுத் அண்ட் அட்டாச்டு மை டேஷ் கொடுத்துருக்காங்களே, அதில் நீங்கள் என்ன எடுத்துகிட்டு போகிறீங்க, ஆதார் கார்டா பேன் கார்டா அப்படின்னு சொல்லி அதில் எழுதிக்கிட்டு ஐடி வித் நம்பர் கீழே ஒரு டேஷ் இருக்கா, அதில் அந்த இப்போ ஆதார் கார்டுனா ஒரு நம்பர் இருக்கும், பேன் கார்டுனா ஒரு நம்பர் இருக்கும், அந்த நம்பரை அதில் எழுதிக்கணும். அதெல்லாம் அந்த டீட்டெயில்ஸ்லாம் நம்ம அங்கே போய் ஃபில் பண்ணிப்போம். நெக்ஸ்ட்டு இவங்க ஒரு 28 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க நான் உங்களுக்கு சிம்பிளிஃபை பண்ணி சொல்கிறேன். அடுத்தது என்னென்ன திங்ஸ்லாம் கேரி பண்ணிட்டு போகணும் அப்படின்றதும் நான் சொல்கிறேன். மோஸ்ட்லி அதை தான் இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஐடி ப்ரூஃப்லேருந்து பார்க்கலாம். நம்ம வந்து எப்படி அந்த 2 பேஜை வந்து நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போயிடுவோம். அதுக்கப்புறம் அடிஷ்னலாக என்ன எடுத்துகிட்டு போகணும்னா ஃபோட்டோ காப்பி. ஆக்சுவலி ஃபோட்டோ காப்பி வந்து ஒரு 3ஆவது எடுத்துக்கோங்க. மினிமம் 2 வேணும், மேக்ஸிமம் 3 எடுத்துக்கோங்க. அதான் நமக்கும் கொஞ்சம் சேஃபாக இருக்கும் அந்த டைமில். நெக்ஸ்ட்டு ஐடி ப்ரூஃபில் என்னென்ன எடுத்துகிட்டு போகணுன்னா, நம்மளுடைய ஆதார் கார்டு, பேன் கார்டு, பெர்மனன்ட் டிரைவிங் லைசன்ஸ், ஓட்டர்ஸ் கார்டு, நெக்ஸ்ட்டு வந்து நம்மள பேங்க் பாஸ்புக். இதில் ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு போனால் நமக்கு போதும். இதோட ஒரு ஜெராக்ஸ் காப்பியும் நம்ம எடுத்துக்கணும். ஐடி ப்ரூஃபில் என்ன எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னா, ரேஷன் கார்டும் வந்து லேர்னர்ஸ் டிரைவிங் லைசன்ஸ் வந்து நாட் அக்செப்டட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து கண்டிப்பாக ஒரு வேலிட் ஐடி ப்ரூஃப் இல்லைன்றாங்க. அதை எடுத்துகிட்டு போகாதீங்க. மற்றபடி ஈஸியாக இருக்கிறது ஆதார் கார்டு, பேன் கார்டு, இதை 2த்துல ஏதாவது ஒன்று நீங்கள் எடுத்துக்கோங்க. இம்பார்ட்டன்ட் திங்ஸ் டு கேரியான்னு கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க. அந்த டைமில் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை தாண்டி வேறு எதுவும் எடுத்துகிட்டு போகணுமா என்னன்னு வந்து எனக்கு தெரியலை. உங்களுக்கு அதை தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நம்மளுடைய அட்மிட் கார்டை வந்து உள்ளே போனோடனே எக்ஸாம் சென்டரில் கண்டிப்பாக வாங்கி வச்சுப்பாங்க. அதை வந்து திரும்பவும் நமக்கு கொடுப்பாங்க. அதை சேஃபாக நீங்கள் வச்சுக்கோங்க. ஏன்னா ப்ரிலிம்ஸ் வந்து நம்ம கிளியர் பண்ணி அடுத்தது மெயின்ஸுக்கு போகும்போது அதை நம்ம கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும். அதனால் அதை நீங்கள் சேஃபாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸாமோட ரிப்போர்ட்டிங் டைம் பாருங்கள். எந்த டைமில் நம்ம கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். அதுக்கு ஒரு 30 to 45 மினிட்ஸ்க்கு முன்னாடியே போகிறமே பாருங்கள். அதான் நமக்கு நல்லது. நம்ம வந்து 22 எக்ஸாம்னா நம்ம 21 நம்ம கூகுள் மேப்பில் போய் பார்த்துட்டு அந்த வெனியூ எங்கே இருக்குது, எவ்வளோ சீக்கிரம் போக முடியும் அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் கால்குலேட்டர், டிஜிட்டல் வாட்சஸ்ஸு, ஃபிட்னஸ் பேண்டு, இந்த மாதிரி சம்திங்ஸ்லாம் வந்து நாட் அலோட். அதெல்லாம் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போயிடாதீங்க. வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போனாலுமே ப்ளெயினாக இருக்க வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போங்க. அதுதான் அலோடுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் கண்டிப்பாக அங்கே மெட்டல் டச் செக்கிங் கண்டிப்பாக இருக்கும். அதனால் மோஸ்ட்லி ஆர்னமெண்ட்ஸ்லாம் வந்து மெட்டல் ஐட்டம்ஸ்லாம் மோஸ்ட்லி வேர் பண்ணிட்டு போகாதீங்க. நார்மலாக சிம்பிளாக போங்க. நெக்ஸ்ட்டு ட்ரெஸ் கோட் வந்து ஃபார்மல்ஸ் மட்டும்தான் அலோடு, கேஷுவல்ஸ் நாட் அலோடு. ஸோ கொஞ்சம் டீசெண்டாகவே போங்க, எக்ஸாமுக்கு போகிறோம்ல. அப்புறம் நம்மளோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. அதனால் இந்த மெகந்தி வைக்கிறது, அப்புறம் இந்த கோன் வைக்கிறது அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் சரியாக வந்து அங்கே விழாது. அதனால் அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு அவ்வளோதான் நினைக்கிறேன். நான் பார்த்ததுலேருந்து படித்த வரைக்கும் எல்லாத்தையும் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். உங்களுக்கு ஏதாவது நான் சொல்லாத விட்டுட்டு இருந்தேன்னா எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இது வரைக்கும் நம்ம படித்தது எல்லாமே ரிவிஷன் பண்ணுவோம், நல்லா எக்ஸாம் எழுதுவோம், நம்புவோம். அந்த கடவுளை நல்லா வேண்டிக்கு போய் எக்ஸாம் எழுதலாம். கண்டிப்பாக நல்லதே நடக்கும். அதனால் யாரும் மனசு விட்டுறாதீங்க. நல்லபடியாக எக்ஸாம் எழுதிட்டு வாங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. கண்டிப்பாக இது எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள்